வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒருத்தன் மாலை போட வர மாதிரி ஈஸ்வரியோட இடுப்பு பிடிச்சு கிள்ளிடுறாங்க. இதனால கோவப்பட்ட ஈஸ்வரி டக்குன்னு அவனை அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்ப எல்லாருமே பார்த்துட்டு என்ன ஈஸ்வரி இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த மாலை போட வந்தவன் சொல்றான், என்ன மேடம் இது, நீங்க இந்த ஊருக்கு தலைவியா வரப்போறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டு உங்க கழுத்துல மாலை போட வந்தா இப்படி எட்டி உதைக்கிறீங்களே அப்படின்னு. அப்பதான் அந்த வில்லன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஏன் ஈஸ்வரி, என்ன காரியம் பண்ற நீ? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இதுல நீ தயவு செஞ்சு தலையிடாத. அப்ப அவரு கேக்குறாரு, தலையிடாதையா? எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு தலையிடாதன்னு சொல்ற? இங்க பாரு, உனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தானே நீ மாலை போட வந்தவன இப்படி எட்டி உதைச்ச. அப்ப ஓட்டு போட்ட பிறகும் இப்படிதான் எல்லாரையுமே வழி நடத்துவியா? எல்லாரையுமே இப்படிதான் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடத்துவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் அந்த வில்லன் கேக்குறாரு, பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே இப்ப உங்க கண்ணு முன்னாடி தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஈஸ்வரியோட அராஜகத்தை. உங்க கண்ணு முன்னாடியிலேயே ஒருத்தனை இப்படி தள்ளிவிட்டு அடிக்கிறாளே, அப்ப இவ எப்பேற்பட்டவளா இருப்பா? இவளுக்குதான் நீங்க போய் ஓட்டு போட போறீங்களா? இந்த ஊருக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க சொல்றாங்க, சிவனாண்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவன் அப்படி என்ன பண்ண வந்தான்? கழுத்துல மாலை தானே போட்டு விட வந்தான். இப்படி அவனை போய் எட்டி உதைச்சு இப்படி திமிர காட்டுறது இவ்வளவு பெரிய தப்பு. இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அவன் மேல எந்த தப்பும் இல்லையா? அவன் என்ன பண்ண வந்தான் தெரியுமா? அப்ப மாலை போட வந்தவர் சொல்றாரு, என்ன மேடம், மாலை தானே மேடம் உங்களுக்கு போட வந்தேன். அத போய் நீங்க இப்படி தப்பா பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை மேடம். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பண்ண வந்தேன்னு சொல்லவா அப்படின்னு. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ அவன் மேல இப்ப தப்பு சொல்ல போறியா? அவன் ஆசையா மாலை போட தான் வந்தான். ஆனா அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட அராஜகத்தை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. மரியாதையா இவன் கிட்ட மன்னிப்பு கேளு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ அவனை அடிச்சிருக்க, அதுவும் மாலை போட வந்தவனை மரியாதை குறைவா அடிச்சிருக்க. அப்ப நீ அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த வித தப்பும் பண்ணல. இவன் மாலை போட வந்திருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு இவன் தப்பா நடந்துக்க பார்த்தான். அதனாலதான் இவனை அடிச்சேன். புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியலைன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் அந்த வில்லன் சொல்றாரு, பாத்தீங்களா எப்படி பொறுப்பு இல்லாம பேசுறத. இவளுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவளோட அம்மா தானே கோவில் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டு அவ பொண்ணோட கல்யாணத்துக்கு நகைய திருடனா. அப்படிப்பட்ட அவளோட பொண்ணுதான் இப்ப இந்த ஊருக்கு தலைவியா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து நிக்கிறா. இவ மட்டும் இந்த ஊருக்கு தலைவியா வந்தா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சொத்தையும் இவ திருடுறதுக்கு தான் பாப்பா. இவளுக்கு போய் நீங்க எல்லாரும் நம்பி ஓட்டு போட போறீங்களா? யாருமே இவளை நம்பாதீங்க. இவ நல்லவளே கிடையாது. இவ குடும்பமே திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி டக்குன்னு அந்த வில்லனை பார்த்து, இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த வில்லன் எல்லாரையும் பார்த்துட்டு, பாத்தீங்களா, உண்மையை சொன்னதும் எவ்வளவு கோவப்பட்டு இந்த இடத்த விட்டு போறா அப்படின்னு. இங்க பாருங்க, அவளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதே மாதிரிதான் ஆம்பளைங்க உங்க யாருக்கும் மரியாதையே கிடைக்காது. அதோட நீங்க யாரும் அவகிட்ட எந்தவித நல்லது கெட்டதும் போய் கேட்டு நிக்க முடியாது. அவ முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். அதனால
அவளுக்கு ஓட்டு போடுறத மறந்துடுங்க. எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க எல்லாரையுமே சரிக்கு சமமா நடத்துவேன். யாருக்கும் எந்தவித தீங்கும் கொடுக்க மாட்டேன். இந்த ஊரும் நல்லா இருக்கும். இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஒரு வகையில சிவனாண்டி சொல்றது சரிதான். இவன் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுவான். அந்த ஈஸ்வரி மாதிரி மரியாதை இல்லாம எல்லாம் பேச மாட்டான். சரி, நாம இவருக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கணக்கு புள்ள காதுல வாங்கிடுறாரு. இதோட கணக்கு புள்ள என்ன பண்றாருன்னா, ஐயோ இந்த விஷயத்த சீக்கிரம் அம்மாட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு அங்கிருந்து வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு பரமேஸ்வரிய பாக்குறாங்க. அம்மா அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க, சொல்லியா கணக்கு புள்ள, இன்னைக்கு நான் என் மருமக இந்த ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறா. இதை கேட்டுதான் அவர் சொல்றாரு, அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன கணக்கு புள்ள சொல்ற, என்ன பிரச்சனை ஆயிட்டு? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா இது மாதிரி அந்த சிவனாண்டி இருக்கிறான்னு அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான் போல. ஈஸ்வரி அம்மாவை சிக்க வைக்கிற மாதிரி. ஈஸ்வரி அம்மா வந்துட்டு இப்ப அவமானப்பட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த சிவனாண்டிக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ஈஸ்வரியோட அம்மா இந்த ஊரு நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டா, இவன் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசினதோட ஈஸ்வரி அம்மா வேதனைப்பட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அந்த அளவுக்கா பேசினா அவன் அப்படின்னு. அப்ப கணக்கு பிள்ளை சொல்றாரு, ஆமாமா, எல்லாருமே இப்ப ஈஸ்வரி அம்மாவுக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்னம்மா பண்றது? அந்த சிவனாண்டி மாதிரி ஒரு ஆளு மட்டும் நம்ம ஊருக்கெல்லாம் தலைவனா வந்தான்னா கண்டிப்பா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இந்த ஊருக்கு எந்தவித நல்லதும் பண்ண மாட்டான். வர்ற ஆஹ் அரசாங்கம் கொடுக்குற எல்லா பணத்தையும் அவனே எடுத்துப்பான். இந்த ஊரை எப்படிமா காப்பாத்துறது? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு. அதே நேரம் ஈஸ்வரி கோவமா வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி கோவமா வரத நம்ம வில்லி பாக்குறாங்க. பார்த்துட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு போல. அக்கா கண்டிப்பா ஏதோ அவமானப்பட்டுதான் வரா. இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணுமே அப்படின்ட்டு அந்த வில்லி இங்க இருந்து அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா பிரச்சாரத்துக்காக அந்த ஊருக்கு போனேன், நான் வரலன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்துட்டேன். உன் முகமே சரியில்லையே, என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஈஸ்வரி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்பதான் மயிலும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அத்தை என்னாச்சுத்த, பிரச்சாரத்துக்காக போயிருந்தீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இங்க பாருங்க, இனிமே அந்த ஊருக்கு என்ன தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை என்னத்தை எப்படி சொல்றீங்க? இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 1000 ஓட்டு இருக்கு. அந்த 1000 ஓட்டும் நமக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த சிவனாண்டிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அத்தை. என்னத்தை இவ்வளவு சுலபமா பேசுறீங்க? அதுக்கு அத்தை சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. இதுக்குதான் நான் அந்த ஊருக்கு போகலைன்னு சொன்னேன். அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், உன் பொண்ணுங்களோட கல்யாணத்தை பாரு, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப பாத்தியா, ஊரு விட்டு ஊரு போய் எந்த ஊருக்குள்ள நீ அவமானப்படக்கூடாது, கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சியோ அதே ஊருக்கு போயிட்டு நீ அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்க. இதெல்லாம் தேவையாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, ஏற்கனவே அத்தை கோவத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் ஏதாவது சொல்லி இன்னும் ரொம்ப கோவத்தை தூண்டிடாம அமைதியா இருங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் இப்படியே பேசி பேசியே அக்காவை எந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அக்கா எந்த அளவுக்கு வேதனையோட இருக்கா பாருங்க. அவளை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அக்காவோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இப்ப அக்கா வந்துட்டு டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு தோத்து போக போறா, அதுவும் அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி. இதனால அக்காவால கண்டிப்பா தலை நிமிந்து வெளியில நடக்கவே முடியாது. அந்த முத்துவேல் என்ன சவால் விட்டுருக்கான், ஒருவேளை அக்கா தோத்தா அக்கா வீட்டுல உள்ள 4 பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்கு வந்து மொரவாசல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். சோ கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. உங்களால என் அக்காவோட மான மரியாதை எல்லாமே போக போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. இன்னும் கண்டிப்பா வந்துட்டு அத்தை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் அத்தையை ஜெயிக்க வைப்பேன், நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மயிலும் வெளியில வராங்க.
அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் சொன்ன மாதிரியே அக்காவை ஜெயிக்க வச்சிருப்பானோ, இதுக்கப்புறம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. சோ கண்டிப்பா இவ ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் சேதுபதிக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க உங்க மருமக தேர்தல்ல நின்னு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் சேதுபதி சொல்றாரு, அவதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, நிக்கட்டும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இல்லங்க இப்ப அவளுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அப்ப சேதுபதி சொல்றாரு, ஏன் உதவியா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் வந்துட்டு நம்ம மருமகளுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேரு வர மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டான். நீங்க தான் வந்து எப்படியாவது நம்ம மருமகளுக்கு ஓட்டு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும். இது கேட்டதும் சேதுபதி சொல்றாரு, என் மருமகளுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, சரி நான் வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துட்டு பரமேஸ்வரிய பாக்குறாரு. பரமேஸ்வரி நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இது மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அம்மா நகையை திருடிட்டா அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு பழி சொன்னாங்கல்ல. இப்ப அதே விஷயத்த திருப்பி சொல்லி இப்ப ஈஸ்வரிய அவமானப்படுத்தி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஈஸ்வரி இந்த போட்டியிலேயே கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாளாம். இப்பதான் பேரன் போன் பண்ணி சொன்னான். இதை கேட்டதும் அவரை சொல்றாரு, நான் இருக்கும் பொழுது ஏன் என் மருமக பயப்படணும்? என் மருமகளுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நேரா ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஈஸ்வரியோட அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு அங்க போய் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட மருமக போட்டியில நிக்கிறா அப்படின்னு. நீங்க எல்லாரும் என் மருமகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, நாங்க உங்களுக்கு வேணும்னா ஆதரவு கொடுக்கறோம், ஆனா அந்த ஈஸ்வரிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். சேதுபதி கேக்குறாரு, எதுக்காக அப்படி பேசுறீங்க? என் மருமக அப்படி என்ன தப்பு பண்ணா? அந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த ஊர் எப்படி பல நன்மைகளை பெற்றுச்சோ அதே மாதிரி இந்த ஊரும் பல நன்மைகளை பெறும். கண்டிப்பா என் மருமக இந்த ஊரை நல்லபடியா பார்த்துப்பா. நீங்க எல்லாரும் என் மேல எப்படி நம்பிக்கை வச்சு என்ன இந்த ஊரை தலைவரா நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என் மருமகளுக்கும் நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேக்குறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க மருமக அத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தன் மாலை போட வந்தான், அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப அதே மாதிரிதானே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க நேத்து நடந்தது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நேத்து ஈஸ்வரிக்கு மாலை போட வந்தான்னு அவனை கூப்பிடுறாங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்க எல்லாரையும் பார்த்து, எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க, அந்த சிவனாண்டி பணம் கொடுத்தான். இது மாதிரி ஈஸ்வரிக்கு மாலை போட போகும் பொழுது ஈஸ்வரியோட இடுப்பு பிடிச்சு கீழே சொன்னான். இதனாலதான் ஈஸ்வரி அம்மா வந்துட்டு என்னை அடிச்சு கீழே தள்ளிவிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. இது எல்லாம் பண்ண சொன்னது அந்த சிவனாண்டி தான். ஈஸ்வரி அம்மாவுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கறதுக்காக அவன் என்ன இப்படி பண்ண சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் அப்பதான் சேதுபதியா சொல்றாரு, இப்பயாவது புரியுதா? என் மருமக மேல எந்த தப்பும் இல்லை. அன்னைக்கு நடந்தது ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான். என் மருமகளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. என் மருமக அப்படியெல்லாம் பண்றவளே கிடையாது. என் மருமக எந்தவித தப்பும் பண்ண மாட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மருமகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துல நாங்களும் ஈஸ்வரி அம்மாவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். நீங்க மட்டும் ஈஸ்வரி அம்மாவை பத்தி எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி ஐயா. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரி அம்மாவுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே அந்த சிவனாண்டி எங்க கிட்ட வந்து இப்படி பொய்யா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் சேதுபதிக்கு அப்பதான் சந்தோஷமாகுது. அதே நேரத்துல ஊருக்காரவங்க எல்லாரும் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, அம்மா இது மாதிரி உங்க மேல எந்த தப்பும் இல்லை, அது எல்லாமே சிவனாண்டியோட திட்டம் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.